இந்த 144 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும்ல. 1700 நடந்ததா இல்லையான்னு தெரிய வேணாம். அதை பத்தின குறிப்பெல்லாம் இல்லைன்றதை விட்டுருவோம். 1881 நடந்திருந்தா அதுக்கு உண்டான குறிப்பு இருந்திருக்குமே. எந்த குறிப்பும் இல்லை. ஏன்னா இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழா நடந்திருக்குன்னா ஆங்கிலேயர் கண்டிப்பா குறிச்சு வச்சிருப்பாங்க. இது மாதிரி இந்த வருஷத்துல இந்த மாதிரி நடந்தது, இவ்வளவு பேர் வந்தாங்க ஜனவரி மாசத்துல, கோடிக்கணக்கில் இல்லைனாலும் லட்சக்கணக்கில் வந்தாங்க அப்படின்னு அவன் எழுதி வச்சிருந்திருப்பான். அப்படி எந்த குறிப்பும் கிடையாது. இவங்க இந்த மகா கும்பமேளான்றது ஒரு பெரிய ஃப்ராடு வேலை. இந்த இந்துத்துவ முகத்தை மறுபடியும் காட்டணும் அப்படின்னு. கும்பமேளா உண்டுங்க, கும்பமேளா உண்டு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்து, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை உண்டு, அது பேர் கும்பமேளா. 6 வருஷத்துக்கு ஒரு தடவை உண்டு, அது அர்த்த கும்பமேளா. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உண்டு, அது பூர்ண கும்பமேளா. இந்த மகா கும்பமேளான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இவங்களாம் புதுசா ஒண்ணு கொண்டாந்து இப்ப மக்களை பூரா மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. இப்ப இவன் பூரா சரி அந்த கும்பமேளாக்கு போய் குளிச்சோம்னா அப்படியே நேரா சொர்க்கத்துக்கு ஏறி போயிடலாம். இல்ல இப்ப